ஓகே, சரி. அர்ஃபத், கவனி. இப்போ காலையில லாஸ்டா வந்து இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் ஈட்டிங் தான் பார்த்தோம். ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் அ கிரீன் கலர் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலை ஹீட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? இது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மெல் வந்து வரும். ஓகேவா? ஸ்மெல் வரும். ஓகேவா? வாட்டர் வந்து 7 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, அது எவாபரேட் ஆயிடும். அப்ப அந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் வந்து ஒயிட் கலரா மாறிடும். ஓகேவா? ஃபர்தரா அப்போ கிரீன் கலர்ல இருக்கிற ஃபெரஸ் சல்ஃபேட் 7H2O, இதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் 5H2O இருக்கும். அது ப்ளூ விட்ரியால்னு சொல்லுவாங்க, ப்ளூ கலர்ல இருக்கும். ஹீட் பண்றப்போ அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா, ஒயிட் கலரா மாறிடும். நம்பர் 1. ஓகேவா? ஃபேட் கலர்லெஸ். ஓகேவா? ரைட், ஃபெரஸ் சல்ஃபேட் கலர்லெஸ். இப்போ ஃபர்தரா ஹீட் பண்றப்போ, ஓகேவா, 7 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கா, ஃபர்தரா ஹீட் பண்றப்போ இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து ஃபெரஸ் ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? Do not point the mouth of boiling tube at your neighbors or yourself. ஏன்னா இது வந்து பஞ்சன் ஸ்மெல்லா இருக்கும், பாய்ஸ்னஸ். அதனால இதை வந்து மோந்து பார்க்க கூடாது. ஓகேவா? இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் சாலிடா இருக்கிற ஒயிட் கலர் ஃபெரஸ் சல்ஃபேட் ஆன் ஹீட்டிங் வந்து டீகம்போஸ் ஆகும். ஃபெரிக் ஆக்சைடு, Fe2O3 பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேவா? பிளஸ் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இது ரெண்டுமே ஹார்ம்ஃபுல். இதை வந்து ஸ்மெல் பண்ணக்கூடாது. பஞ்சன் ஸ்மெல் வரும், நெடியேறும். அதனால ஸ்மெல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் ஃபெரஸ் சல்ஃபேட் ஹீட் பண்றோம். கலர்லெஸ் ஒயிட் ஃபெரஸ் சல்ஃபேட்டா மாறிடுது. ஏன்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. எல்லா சால்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஹோல்ட் பண்ற வாட்டர் போயிடுச்சுன்னா அதோட கலர் வந்து போயிடும், ஒயிட் கலரா மாறிடும். அதுக்கு மேல ஃபர்தரா ஹீட் பண்றப்போ ஃபெரிக் ஆக்சைடு, ஓகேவா, ஃபெரிக் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ இது பேலன்சிங் பண்ணோம்னா 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். 2 ஃபெரஸ் சல்ஃபேட். ஓகேவா? ரைட். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல எழுத சொன்னேன், காலை எழுதி இருக்கீங்களா? நெக்ஸ்ட் ஹீட்டிங் ஆஃப் லெட் நைட்ரேட். லெட் நைட்ரேட். ஓகேவா? லெட் நைட்ரேட்டோட ஃபார்முலா என்ன? சூர்யா சொல்லு, லெட் நைட்ரேட் ஃபார்முலா என்ன? லெட் லெட் பிபி ஃபார்முலா அப்போ ட்வைஸ், ட்ரைஸ் இல்ல, ட்வைஸ். ஓகேவா? பிபி வந்து +2, நைட்ரேட் வந்து -1. ஓகேவா? இப்ப லெட் நைட்ரேட்டை நம்ம ஹீட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஓகேவா? இந்த ஆரஞ்சு கலர்ல ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். ஓகேவா? லெட் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். லெட் ஆக்சைடு ஃபார்ம்ல பிபிஓ, ஓ மட்டும் தான். பிபி +2, ஓ வந்து -2. ஓகேவா? பிரவுன் ஃபியூம்ஸ் வரும், நைட்ரஜன் ஆக்சைடு. ஓகேவா? அப்போ PbNO3 லெட் சாலிட் ஆன் ஹீட்டிங், லெட் ஆக்சைடு. ஓகேவா? லெட் ஆக்சைடு பிளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு பிளஸ் ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். எழுதுங்க, ஈக்குவேஷன் எழுதுங்க. லெட் நைட்ரேட். ஓகேவா? PbNO3 twice on heating gives lead oxide, PbO, plus nitrogen dioxide plus oxygen. பேலன்ஸ் ஆயிருக்கா? இல்ல. ஓகேவா? சரியா? பேலன்ஸ் போட்டோம்னா 2 molecules of lead nitrate on heating gives 2 molecules of lead oxide, 4 molecules of nitrogen dioxide and oxygen. Okay, a decomposition reaction carried out by heating is called as thermal decomposition. Thermal na heat. Heat மூலமா decompose ஆகுதுன்னா thermal decomposition. Thermal decomposition reaction. ஓகேவா? டெஸ்ட் டியூப்ல பன்சன் பர்னர், சுகர், சர்க்கரை, நார்மலா நம்மளோட சர்க்கரை இருக்குல்ல, அதை வந்து ஹீட் பண்றோம்.
ஓகேவா? ஹீட் பண்றப்போ ஒயிட் கலர்ல ஃபிளேம்ஸ் வந்து வரும். இந்த ஒயிட்டா இருக்க சுகர் இருக்குல்ல, பிளாக்கா மாறிடும். ஓகேவா? ஃபியூம்ஸ் மாதிரி வந்து வரும். அப்புறம் வந்து அந்த சுகர் வந்து ஹீட் பண்ண பிளாக்கா வந்து மாறிடும். சுகர் C12H22O11. இதோட எக்ஸாக்ட் பேரு ஃப்ரக்டோஸ். சுகர் மாலிகுல் நம்ம நார்மலா யூஸ் பண்ற சர்க்கரை. அந்த சர்க்கரையை ஒரு ஸ்பூன்ல அது மாதிரி கூட வச்சு நீங்க ஹீட் பண்றீங்கன்னா கருப்பு கலர்ல அந்த சர்க்கரை மாறிடும். கலர் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் அந்த இது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் அது அந்த ஃபயர் வந்து இம்பாக்ட் ஆச்சுன்னா அது மாதிரி வரும். ஓகேவா? ரைட். இப்போ கார்பன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கார்பனோட கலர் என்ன? பிளாக். ஓகேவா? கார்பனோட கலர் பிளாக். அது இன்கம்ப்ளீட்டா இருக்கிறப்போ அந்த கலர்ல இருக்கும். ஃபுல்லா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுறப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா ப்ரௌன், அப்படியே டார்க்கா வந்து ப்ரௌன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஆகிட்டே போகும். ஒரு கட்டத்துல அப்படியே வந்து கருப்பா மாறிடும். அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். வீட்டுல பண்ணீங்கன்னா திட்டு வாங்குவீங்க, அடி கூட வாங்கலாம். ஓகேவா? ம். ஓகேவா? சுகர், இந்த சுகரோட பேர் என்ன? ஃப்ரக்டோஸ். இதுக்கு முன்னாடி குளுக்கோஸ் ஒன்று பார்த்தோம், C6H12O6. ஃப்ரக்டோஸ். ஓகேவா? நம்ம குடிக்கிற சுகர் வந்து ஃப்ரக்டோஸ். அது பிரேக் டவுன் ஆச்சுன்னா தான் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அப்போ 11 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டரும் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஏரோ என்ன இண்டிகேட் பண்ணும்? ஓகேவா? கேஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்றது. அப்போ இந்த இடத்துல வந்து மேல வந்து ஒரு ஏரோ மாதிரி வந்து போட்டுரும். கேஸ் அப்படின்னு போடலன்னா, ஏரோ போட்டோம்னா இட்ஸ் மூவிங் அப். கேஸ் வந்து மூவ் அப் ஆகும். ஓகேவா? So what we conclude, a decomposition reaction carried out by heating is called as thermal decomposition. Decomposition reaction carried out by heating is called as thermal decomposition reaction. Heating of calcium carbonate, heating of ferrous sulfate, heating of lead nitrate, heating of sugar. 4 ஈக்குவேஷன்ஸ் நம்ம இதுக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? 4 எக்ஸ்பிரிமெண்ட், 4 எக்ஸ்பிரிமெண்ட் வந்து 4 ஈக்குவேஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? ரைட். ஓகேவா? ரைட். 4 எக்ஸ்பிரிமெண்ட், 4 ஈக்குவேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட் லைட். ஓகேவா? லைட் மூலியமா டீகம்போஸ் ஆகுறது. சில்வர் புரோமைடு வந்து AgBr. ஓகேவா? சில்வர் புரோமைடு, சில்வர் அயோடைடு ரெண்டு இருக்கு. ஓகேவா? சில்வர் புரோமைடு அண்ட் சில்வர் அயோடைடு. இது மேல லைட் பட்டுச்சுன்னா இதே மாதிரி கருப்பா மாறிடும். ஒயிட்டா இருக்கிறது இது மாதிரி கருப்பா மாறிடும். ஓகேவா? ரைட். என்ன ஆகும்? லைட் பட்டுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டோட்டலா வந்து கருப்பா வந்து அந்த இது வந்து சில்வர் புரோமைட் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த இடத்துல சில்வர் புரோமைட் AgBr. ஓகேவா? சாலிட். இது சன்லைட் படுறப்போ சில்வர் பிளஸ் புரோமின். ஓகேவா? புரோமைடு வந்து புரோமின் வெறும் வந்து மாலிகுலா இருக்குன்னா புரோமினா வந்து கன்வெர்ட் ஆயிடும். இது வந்து கேஸ். அப்ப வெறும் இங்க சில்வர் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ரைட். கேஸ் சில்வர் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ரைட். பேலன்சிங் பண்றதுக்கு இங்க Br2 இருக்கு, அதனால 2AgBr போடுறோம். அப்புறம் Ag2 ஆனதுனால இங்க வந்து 2 போடுறோம். இதே ஈக்குவேஷன் அயோடினுக்கும் போடலாம். சில்வர் அயோடைடு AgI எழுதிக்கோங்க. இப்ப இதே ஈக்குவேஷனு சில்வர் அயோடைடுக்கும் சேம் தான். AgI solid on sunlight gives Ag plus iodine.
Ag plus iodine gas. Ag2iron. பேலன்சிங் பண்றப்போ 2 வந்து வரும். பேலன்சிங் பண்றப்ப 2 வரும். கிராஸ் பண்ணும்போது 2 அங்க போகும். கிறிஸ் கிராஸ்லாம் இல்ல. இது வந்து பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். கிறிஸ்காஸ்க்கும் இதுக்கும் வந்து நிறைய தூரம் இருக்கு. புரோமின் அங்க அயோடின் I2. Decomposition through light. ஃபர்ஸ்ட் தெர்மல் பார்த்தோம். அடுத்து வந்து இதுக்கு ஓகேவா. அப்போ சில்வர் குளோரைடும் அதே மாதிரி AgCl சன்லைட்ல சில்வர் பிளஸ் குளோரைட் இதுவும் பேலன்சிங் பண்றப்ப 2 2. ஓகேவா. டீகம்போசிஷன் டியூ டு லைட் இஸ் கால்ட் போட்டோலிசிஸ். இதோட நேம் வந்து போட்டோலிசிஸ். டீகம்போசிஷன் டியூ டு லைட். இது எங்க மேஜரா யூஸ் பண்ணுவோம்னா இப்பதான் வந்து இந்த போட்டோ எல்லாம் எடுக்கிறோம்ல, டிஜிட்டல் போட்டோ நம்ம போன்ல வச்சுக்கிறது இல்ல. போட்டோ டெவலப் பண்ணி வந்து அந்த போட்டோ வருது இல்ல, மாட்டிலாம் வைக்கிறோம்ல, அது வந்து இந்த சொல்யூஷன்ல தான் டிப் பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா. bromine மட்டும் தான் இருட்டுல தான் இருக்கும். சில்வர். ஓகேவா. இருட்டுல தான் வந்து அந்த ஸ்டூடியோட அந்த இது வந்து எடுக்கிறது வந்து நெகட்டிவ் வச்சு எடுக்கிறது இருட்டுல தான் இருக்கும். சன்லைட் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா டோட்டலா ஒயிட்டா மாறிடும். ஓகேவா. அது ஆகக்கூடாது அப்படின்ட்டு எஸ்பெஷலி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபி. பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபிக்கு வந்து இதுதான் யூட்டிலைஸ் ஆகும். ஓகேவா. போட்டோகிராஃபிக்காக இது யூஸ் ஆகும். ஓகேவா. Both the reactions are used in black and white photography during the process of developing. அதாவது ஒரு 20 years முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் போட்டோஸ்லாம் கிடையாது. கேமரா மூலயமா போட்டோ எடுப்பாங்க. ஒரு பிலிம் ரோல் இருக்கும். அந்த ரோல் என்ன பண்ணும், அதுல இந்த சில்வர் அயோடைட், சில்வர் புரோமைட் இல்லைன்னா சில்வர் குளோரைட் தான் வந்து பூசியிருப்பாங்க. ஷட்டர் ஓப்பன் ஆகும், டக்குன்னு க்ளோஸ் ஆயிடும். அந்த லைட் பட்டு ரிஃப்ளெக்ஷன் வருதா, ரிஃப்ளெக்ஷன் உள்ள வந்து வருதா, அவ்வளவுதான் கேப்சர் ஆயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் லைட் பட்டிருக்கோ அதோட இன்டென்சிட்டி பொறுத்து போட்டோகிராஃபி வந்து டெவலப் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு பிலிமும் ஒவ்வொரு போட்டோவும் வந்து ஒரு சின்ன பிலிம் மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா. அதை டெவலப் பண்றது அந்த பிலிம் எடுக்கக்கூடாது. கோமாளின்னு ஒரு படம் வந்துச்சுல, பாத்துறீங்களா. அதுல கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் எடுத்து அப்படியே மேல அப்படியே போட்டு டான்ஸ் ஆடுவானு எல்லாரும் பேட் பேடா திட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், பிலிம் ரோல எடுத்து லைட்ல காமிச்சிருவான். ஓகேவா. பிலிம் ரோல எடுத்து லைட்ல காமிச்சிருவான். ஓகேவா. அப்ப அது டோட்டலா அந்த போட்டோஸ் எல்லாமே போயிடும். ஓகேவா. ரைட். அப்ப சன்லைட்ல ஓபன் பண்ணக்கூடாது. ஓபன் பண்ணா யார் யார் இதுல கூப்பிட்டு ஹாஃப் அன் ஹவரா. சரி, இங்க பாருங்க. அடுத்து ஓகேவா. நெக்ஸ்ட் ரெண்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டு வந்து நெகட்டிவ் போட்டோ. ஆமா, டெவலப்பிங் தி நெகட்டிவ்ஸ் ஆஃப் தி போட்டோகிராஃப். இப்ப தேர்ட் ஓகேவா, எலக்ட்ரிக்கல் டீகம்போஷன். ஓகேவா. ரைட். எலக்ட்ரிசிட்டி மூலயமா டீகம்போஸ் ஆகுது. இப்போ வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் ஒரு ஜக்ல எடுத்துட்டு எலக்ட்ரோட்ஸ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோட்ஸ் வச்சு நம்ம பேட்டரியில வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஓகேவா, பிளாஸ்டிக் மக்கு, ஓகேவா, ரப்பர் கார்க் மூலயமா க்ளோஸ் பண்ணிட்டு லீக் ஆகக்கூடாது க்ளோஸ் பண்ணிட்டு ரப்பர் ஸ்டாப்பர் மூலயமா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் டியூபை கவுத்து போட்டுடணும். ஓகேவா. பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட், டெஸ்ட் டியூபை மேல கவுத்துடணும். ஓகேவா. நெகட்டிவ் கேத்தோட், பாசிட்டிவ் ஆனோட்.
ஓகேவா? வாட்டர் வந்து ஃபில் அப் பண்ணிடணும். ஓகேவா? ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னு இந்த கிராஃபிக் எலக்ட்ரோட்ஸ்ல வந்து ரன் ஆக ஆரம்பிக்குமா? இதுல வெறும் வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணாது. அதுல கொஞ்சம் டைல்யூட் ஆசிட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இல்ல டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும். அப்போதான் கரண்ட் வந்து கண்டக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இல்ல டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும். அசிடிஃபைடா மாத்தணும். ஆசிட் ஆட் பண்ணா என்ன ஆகும்? H+ நிறைய ஃபார்ம் ஆகும். அப்ப H+ என்ன பண்ணும்? நெகட்டிவ் நோக்கி வந்து போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்பதான் அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ரைட். அப்போ acidified water is the water mixed with few drops of acid. ஓகேவா? acidified water is used to produce ions. ஓகேவா? அயான்ஸ்னா H+, OH- அப்படின்ட்டு கிரியேட் பண்ணும். இங்க பாருங்க இப்படி இருக்கு. ஆன் பண்ணிட்டு நம்ம ஆசிட் ஆட் பண்ணோன்னு பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? பாசிட்டிவ் ஆனோட்ல ஆக்சிஜன் போய் கலெக்ட் ஆகும். நெகட்டிவ் கேத்தோட்ல ஹைட்ரஜன் போயிட்டு கலெக்ட் ஆகும். இதோட வால்யூம் பாருங்களேன், 2 மடங்கு இருக்கு. அப்போ ஆக்சிஜன் வந்து 1 வால்யூமும் ஹைட்ரஜன் வந்து 2 வால்யூமும் கிரியேட் ஆகும். ஓகேவா? அப்போ வாட்டர் ஆன் பாசிங் எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். பேலன்ஸ்டா இல்லைல்ல? இங்க O2, இங்க O மட்டும்தான். அப்ப இங்க 2 போடுவோமா? அப்ப H வந்து 4 ஆகி போச்சு. அப்ப இங்கேயும் 2 போடுவோம். இப்ப பாரு, 1 molecule of oxygen, 2 molecule of hydrogen. அதனால டபுள் த வால்யூம் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? டபுள் த வால்யூம் ஃபார்ம் ஆகும். ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துன்னு இருக்கீங்க. ரியாக்ஷன் எழுதுங்க. ரியாக்ஷன் எழுதிட்டியா? வேணாம், ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுது. ஏன் இங்க டபுளா இருக்கு? 2 molecules of hydrogen, 2 volume of hydrogen ஃபார்ம் ஆகுறதுனால தான் டபுள் த வால்யூம் இருக்கு. 1 molecule of oxygen தான் சிங்கிளா இருக்கு. ஓகேவா? ஆக்சிஜன் கேஸ் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து ரிலீஸ் ஆகும். ஹைட்ரஜன் கேஸ் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து ரிலீஸ் ஆகும். ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் அயான், அப்போ நெகட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி போகும். ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் அயான், பாசிட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி போகும். ஓகேவா? நெகட்டிவ் என்ன பண்ணும்? பாசிட்டிவ் நோக்கி போகும். பாசிட்டிவ் என்ன பண்ணும்? நெகட்டிவ் போகும். ஓகேவா? அப்போ decomposition due to electricity is called as electrolysis. electrolysis. ஓகேவா? இதுக்கு அப்போ thermal decomposition பார்த்தோம். செகண்ட் photolysis, சன்லைட் பட்டுச்சுன்னா சேஞ்ச் ஆகுறது, photolysis. தேர்டு எலக்ட்ரோலைசிஸ். 3 டீகம்போஷன் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ்: எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் லைக் சோடியம், அலுமினியம், எலக்ட்ரோபிளேட்டிங். எலக்ட்ரோபிளேட்டிங்னா என்னப்பா? நான் மெட்டல் ஆப்ஜெக்ட் வந்து metal போட்டு jewelry, நான் மெட்டல் ஆப்ஜெக்ட் இல்ல, மெட்டாலிக் ஆப்ஜெக்ட். metal object. என்ன மெட்டல் தான். ஓகேவா? இப்ப பாரு, ஒரு ஸ்பூனை கோல்டன் ஸ்பூனை நான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. கோல்டன் ஸ்பூன்னா வெயிட் ஹெவியா இருக்கும்ல. நான் என்ன பண்ணலாம், ஒரு 2 கிராம்ஸ் வந்து ஒரு மோதிரத்தை எலக்ட்ரோடா வந்து ஒண்ணு வச்சிருவேன். ஓகேவா? இன்னொன்னு வந்து ஸ்பூன் வச்சிருவேன். ஓகேவா? அப்புறம் சொல்யூஷன் சல்ஃபியூரிக் ஆசிட் அது மாதிரி ஆட் பண்ணிட்டேன்னா H+ SO4- அப்படின்ட்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். அப்போ கோல்டு என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா லிபரேட் ஆயிட்டு அந்த ஸ்பூனை சுத்தி அப்படியே வந்து ஒட்டிடும். மேல ஒரு தின் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அப்ப பாக்கிறதுக்கு கோல்டன் ஸ்பூன் மாதிரி இருக்கும். கவரிங் நகை சொல்றாங்கல்ல, உள்ள சில்வரோ காப்பரோ இருக்கும், மேல கோல்டு தின்னா வந்து ஒரு பிளேட்டட் மாதிரி இருக்கும். எப்படி பண்ணிருக்காங்க? எலக்ட்ரோ பிளேட்டிங் மூலயமா தான் பண்ணிருக்காங்க. ம்? ம்.
given எந்த இடத்துல அந்த கொஸ்டின் given ஃபார்முலா யூஸ்ட் சொல்யூஷன் மல்டிப்ளிகேஷன் அது எல்லாம் இருக்கும். 1 மார்க்குக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இதுக்கு இந்த ஆன்சர் சொன்னாலாம் வந்து அடிதான் உடனே சொல்லணும் போடணும். ரிட்டன்ல மட்டும்தான் இருக்கு. ம் பார்ப்போம், அதை பத்தி வந்து பார்ப்போம். எலக்ட்ரோலைசிஸ் எலக்ட்ரோ பிளேட்டிங் எலக்ட்ரோடு வந்து நான் மெட்டலா வைக்க முடியாது. எலக்ட்ரிசிட்டியே பாஸ் ஆகுது நான் மெட்டல்ல. ஓகேவா? 2 எலக்ட்ரோடும் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுற ஒரு ஐட்டமா தான் இருக்கணும். கார்பன் வந்து நான் மெட்டல், ஆனா எக்ஸெப்ஷன் அது அது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அதனாலதான் பேட்டரி எல்லாம் கார்பன் வச்சிருக்கிறாங்க. கார்பன் எலக்ட்ரோட் தான் இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் reactivity series of metals. Reactivity series of metals. ஓகேவா? இது மறக்கவே கூடாது. அடுத்த சாப்டருக்கும் வரும், அடுத்த சாப்டருக்கும் வரும். ஓகேவா? மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம், அதுக்கப்புறம் சோடியம், அதுக்கப்புறம் கால்சியம், அப்புறம் மெக்னீசியம், அலுமினியம். இந்த ஆர்டர் எழுதுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவை. பொட்டாசியம், பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், iron, lead, hydrogen, copper, Hg, mercury, silver, gold. ஓகேவா? அட்டாமிக் மாஸ் இல்ல, இருங்க. ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல இது ஏன் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்றதும் தெரியணும்ல உங்களுக்கு. மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் பொட்டாசியம் தான், அப்புறம் சோடியம். சோடியம் பொட்டாசியம்ல எவ்வளவு வந்து ரியாக்டிவ்னா, சோடியம் மெட்டல் எடுத்து நீ கையில வச்சனா ஏர் கூட அப்படியே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோடியம் பெல்லட்ஸும் அதே மாதிரி தான், நீ கையில வச்சுன்னு வச்சுக்கியே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல, அப்போ ரியாக்டிவிட்டி இந்த மாதிரி தான் டிக்ரீஸ் ஆகுது. மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், அயன், lead, hydrogen, copper, mercury, silver and gold. ஓகேவா? லீஸ்ட் ரியாக்டிவ் வந்து கோல்டு. ஓகேவா? The arrangement of metals in the increasing or decreasing order of reactivity is called the reactivity series of metal. இந்த இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர்ல இந்த மெட்டல்ஸ் வந்து எப்படி ரியாக்ஷன் நடக்கும், எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்றத வச்சுதான் நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட், நிறைய ரியாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மீனிங் என்ன? வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? பிசிக்ஸ்ல அது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இப்போ டிஸ்பிளேஸ் இன்னொரு மீனிங் என்னன்னா, இப்ப இது ஒரு காம்பவுண்ட், ஒரு மெட்டல், ஒரு நான் மெட்டல் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பவுண்டா இருக்கு. இப்ப இன்னொரு மெட்டல் இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் காப்பர் சல்பேட் இருக்கு. காப்பர் சல்பேட் பொட்டாசியம் நான் இதுல போடுறேன். பொட்டாசியம் மோர் ரியாக்டிவ் இல்ல, அதனால இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும், காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். காப்பரை தூக்கிட்டு இது வந்து உட்காந்துரும். டிஸ்பிளேஸ்னா என்ன? டிஸ்பிளேஸ்னா என்ன? ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல இது அதிகமா இருக்குன்னா, அதிகமா இருக்கிற மெட்டல் தான் லோ ரியாக்டிவிட்டி சீரீஸ் இருக்க மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு பொட்டாசியம் சல்பேட்டா மாறிடும். இது சல்பேட், இது காப்பர், காப்பர் சல்பேட் இருக்கு. இப்ப நான் சப்போஸ் வந்து ஒரு அயனையோ இல்லைன்னா கால்சியமையோ இல்ல எது வேணா, அதாவது காப்பரோட
ரியாக்டிவிட்டி பெட்டரா இருக்கிற மெட்டல் என்ன பண்ணும்? காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு காப்பரை தனியா தூக்கிடும். ஓகேவா? ரைட். அப்ப என்ன ஆகும்? கால்சியம் சல்பேட் ஃபார்ம் ஆகும், கால்சியம் போட்டோம்னா. அப்போ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் இருக்குல்ல, இப்போ மெக்னீசியம் சல்பேட்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப மெக்னீசியம் சல்பேட் MgSO4 பிளஸ் இந்த மூணு மட்டும் தான், கால்சியம் சோடியம் பொட்டாசியம். இந்த கால்சியம் சோடியம் பொட்டாசியம் மட்டும் வந்து ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த கால்சியம் will displace this magnesium and form calcium sulfate. அதுவே வந்து பொட்டாசியம் ஆட் பண்ணோம்னா பொட்டாசியம் சல்பேட் K2SO4 ஃபார்ம் ஆகும். அதுவே சோடியம் ஆட் பண்ணோம்னா Na2SO4 சோடியம் சல்பேட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட். சப்போஸ் அலுமினியம் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அலுமினியம் வந்து மெக்னீசியமோட லெஸ் ரியாக்டிவ். அப்போ அலுமினியம் ஆட் பண்ணோம்னா நோ ரியாக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த சீரீஸ்லாம் கொடுத்துட்டு இது டிஸ்பிளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ லெட் போட்டாலும் மெக்னீசியம் வந்து லெட்டோட மோர் ரியாக்டிவ். அதனால வந்து பிபி, லெட்ன்றது பிபி, நோ ரியாக்ஷன். ஓகேவா? ரியாக்டிவிட்டி சீரீஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ரியாக்டிவிட்டி சீரீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எதனால ஃபார்ம் ஆகும்? இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் மூலமா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். இப்ப ஏபி இருக்கு, சின்னு ஒரு மெட்டல் ஆட் பண்றோம். சப்போஸ் சி இஸ் மோர் ரியாக்டிவ் தென் ஏனா ஏ இஸ் டிஸ்பிளேஸ்ட் பை சி. ஏ வெளில வந்துரும், சி அங்க அட்டாச் ஆயிடும். அப்ப சிபி ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள், when a more reactive element removes another similar element having less reactivity from its compound, this reaction is termed as displacement reaction. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டிஸ்பிளேஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுதான் கொஸ்டின் மார்க். அப்ப அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரிஞ்சாதான் உங்களால இதை போடவே முடியும், இல்லைன்னா போட முடியாது. ஓகேவா? ரைட். ரியாக்டிவிட்டி சீரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியணும். ஓகே. எக்ஸாம்பிள், டெஃபினெட்லி இருக்கு. இல்லைனாலும் வந்து நான் என்ன சொல்றேனோ அதை படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படியே எழுதிட்டீங்கன்னா அப்படியே அதை 4 வாட்டி படிச்சிருங்க. அது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? when a more reactive element removes another element, ஓகேவா, having less reactivity from its compound, these reactions are termed as displacement reaction. எழுதி முடிச்சுட்டீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் வர வரைக்கும் அதை அப்படியே வந்து ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். அதோட அந்த அது வந்து ஓகேவாயிடும். எழுதிட்டேன்னு சும்மா உட்காராதீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இது வந்து ப்ளூ கலர் சொல்யூஷன், கரோசின் கலர்ல இருக்கும், காப்பர் சல்பேட் சொல்யூஷன். ஓகே. காப்பர் சல்பேட் சொல்யூஷன் அயன் நெயில், அயன் நெயில் எடுத்து சாண்ட் பேப்பர்ல ரப் பண்ணி மேல இருக்க அந்த ஆக்சிடைஸ் ஆயிருக்குமா, துரு பிடிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணோம்னா அயன் நெயில் வந்து ஆல்மோஸ்ட் கிரேயிஷ் கலர்ல தான் இருக்கும். அயன் நெயில் வந்து அயன் வந்து கிரே கலர்ல தான் இருக்கும். துரு பிடிச்சதுனா தான் அது பிரவுன் கலரா மாறும். ஃபெரிக் ஆக்சைடு வந்து பிரவுன் கலர். இப்போ அயன் நெயில் எடுத்து நான் சாண்ட் பேப்பர்ல ரப் பண்ணிக்கிறேன். ரெண்டு டெஸ்ட் டியூப்ல வந்து காப்பர் சல்பேட் சொல்யூஷன் ஒரு சொல்யூஷன் கலந்து, காப்பர் சல்பேட் வந்து சொல்யூஷன் கலந்துட்டு 2 டெஸ்ட் டியூப்ல நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு ஒரு சொல்யூஷன்ல 2 நெய்ல வந்து தொங்க விடுறேன். பாதி இமர்ஸ்டா இருக்கு, ஹாஃப் இமர்ஸ்டா இருக்கு. ஓகேவா? ரைட்.
20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல என்ன ஆயிடும், அந்த ப்ளூ கலர் வந்து கிரீனிஷ் எல்லோ கலரா மாறிடும். ப்ளூ கலர்ல இருக்கிறது கிரீனிஷ் எல்லோ கலரா மாறிடுது. இதுக்கு முன்னாடி ஒரு கிரீனிஷ் எல்லோ சால்ட் ஒண்ணு பார்த்தோம். என்ன சால்ட்? அதான், அது எல்லோ. நான் இப்ப கிரீனிஷ் எல்லோ ஹீட் பண்ணும், ஹீட் பண்ணா கலர்லெஸ் ஆச்சு. ஃபெரஸ் சல்ஃபேட். ஃபெரஸ் சல்ஃபேட் கிரீன் கலர் எழுதியிருக்க பாரு, கிரீன் கலர். ஓகேவா? ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து கிரீனிஷ் எல்லோ கலர்ல இருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ இப்போ இந்த நெயில எடுத்து பார்த்தோம்னா, ஒரு நெயில் வெளில வச்சிருக்கோம்ல, கம்பேர் பண்றதுக்காக வச்சிருக்கோம். இது பிரௌனிஷ் கலரா மாறிடும். இந்த கலர் இந்த கலர் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகேவா? ரைட். இந்த கலர் டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ சொல்யூஷனை கம்பேர் பண்ணுனா இது ப்ளூ கலரா இருக்கு, இது வந்து கிரீன் கலரா இருக்கு. ஓகேவா? அப்போ இது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், இது இது ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன். ஓகே, ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன். அப்ப காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அக்வஸ். ஓகேவா? பிளஸ் அயன் சாலிட். என்ன ஆகும்? அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பரா? அப்ப அயன் வில் டிஸ்பிளேஸ் காப்பர் டு ஃபார்ம் ஃபெரஸ் சல்ஃபேட் பிளஸ் Cu. அப்ப காப்பரோட கலர் பிரவுனா, ஓகே, பிரவுனிஷ் இதுவா, அந்த கலருக்கு இந்த நெயில் கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ காப்பர் வந்து அந்த நெயில் மேல அப்படியே டோட்டலா வந்து கவர் ஆயிடுச்சு. ஓகே, அதனால தான் இத கலர் சேஞ்ச் ஆச்சு. ஓகேவா? ரைட். இந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் பார்த்துக்கோங்க. காப்பர் இங்க இருக்கு. காப்பர், மர்க்குரியும் சில்வர் கோல்டு மட்டும் தான் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணாது. மத்த எல்லாமே காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகேவா? காப்பர் இருக்கிற ஒரு சால்ட் சொல்யூஷனு மத்த எல்லாமே டிஸ்பிளேஸ் பண்ணும். அலுமினியம் வெறும் மெக்னீசியம், கால்சியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். நம்ம அதுல வந்து லித்தியம் எழுதல, அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் எழுதுனீங்களா, லித்தியம் எழுதல, எழுத சொன்ன ரியாக்டிவிட்டி சீரிஸ். ஓகேவா? லித்தியம். அங்க நடுவுல இன்னும் நிறைய மெட்டல்ஸ் எல்லாம் வந்து வரும். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதுல லித்தியம் ஜென்ரலா நம்ம வந்து யூஸ் பண்றது இல்லை. ஆனா லித்தியம் வந்து மோர் ரியாக்டிவ் தென் கால்சியம். ஓகேவா? அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல நடுவுல இன்சர்ட் பண்ணிடுங்க. கால்சியமுக்கும் சோடியமுக்கும் நடுவுல வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டு வந்து லித்தியம். ஓகேவா? அப்புறம் டின்னும் போன வாட்டி எழுதல நினைக்கிறேன். டின் எழுதுனீங்களா? ஃபெரஸ்க்கும் லெட்டுக்கும் நடுவுல டின். ஸ்டேனஸ், ஸ்டேனம், அதோட லத்தீன் நேம் வந்து ஸ்டேனம். அது மூலியமா தான் எஸ்என் அப்படின்ட்டு டின்னுக்கு வந்து பேர் வந்துச்சு. ஓகேவா? ரைட். எஸ்என் அயனுக்கும் லெட்டுக்கும் நடுவுல. ஓகேவா? அயன், அயன் வந்து மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். அப்ப காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேவா? இப்ப இதே மாதிரி ஜிங்க் காப்பர் சல்பேட்ல ஆட் பண்றோம். ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர்ல. அப்ப ஜிங்க் என்ன பண்ணும்? காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ ஜிங்க் சல்பேட் பிளஸ் காப்பர். ஓகேவா? ஜிங்க் சல்பேட் பிளஸ் காப்பர். எண்ணற்ற கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஜிங்க் காப்பர் சல்பேட் இருக்குல்ல, இப்ப ஜிங்க் சல்பேட் இருக்கு. ஜிங்க் சல்பேட்ல நான் அயன் போடுறேன், ரியாக்ட் ஆகுமா ஆகாதா? நோ ரியாக்ஷன். இப்ப அதே இடத்துல அயன் போட்ட ரியாக்ட் ஆகல. இப்ப அதே இடத்துல கால்சியம் போடுறேன், கால்சியம் ஃபார்ம் ஆயிடும். மெக்னீசியம் போட்டாலும் கிரியேட் ஆயிடும். அலுமினியம் போட்டாலும். ஆமா. இப்ப இதே கூட இந்த இந்த ரியாக்ஷன் வந்து இப்ப வந்து ஒரு புது சால்ட் சொல்யூஷன் இருக்கா, இதுல நான் கால்சியமோ மெக்னீசியமோ அலுமினியமோ சோடியம் லித்தியம் பொட்டாசியம் இதை ஆட் பண்ணனா ரியாக்ஷன் நடக்கும்.
எல்லாம் ரியாக்ஷன் நடக்காது. ஓகேவா? அப்போ உனக்கு வாட் இஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஜிங்க் ரியாக்ட் வித் காப்பர் சல்ஃபேட் டு கிவ் எக்ஸ். அப்ப அந்த மாதிரியே கொஸ்டின் கேட்கலாம். ஒரு கொஸ்டின் இல்ல, எக்கச்சக்க கொஸ்டின் கேட்கலாம். எம்சிக்யூஸ்ல அதுக்குதான் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை ரிப்பீட்டடா எழுத சொல்லிட்டே இருந்தேன். ஓகேவா? ரைட். நீங்க எதை வேணா ஃபார்ம் பண்ணலாம். இப்ப அலுமினியம் போடுங்க, ஜிங்க் சல்ஃபேட் கூட அலுமினியம் ஆட் பண்ணுங்க, அதுக்கான ரியாக்ஷனை நீங்களே எழுதுங்க. எழுது, அந்த ரியாக்ஷன் எழுது, எழுது ரியாக்ஷன் எழுது. ஜிங்க் சல்ஃபேட் கூட அலுமினியம் ஆட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத எழுது. இங்கே இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. என்ன ரியாக்ஷன் நடக்கும், ஆன்சர் என்ன எழுதுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்னா ஜிங்க் சல்ஃபேட், ஓகேவா, அக்வஸ் சொல்யூஷன்ல இருக்கு. இது கூட அலுமினியம் ஆட் பண்றோம். Al SO4 ஆனா ஆன்சர் தப்பு. அலுமினியம் சல்ஃபேட்டோட ஃபார்முலா தப்பு. அலுமினியம் இப்பதான் நீ கேட்ட அந்த கிறிஸ் கிராஸ் இதுக்குதான் வரும். ரியாக்ஷனுக்குலாம் இங்க இருந்து இங்கெல்லாம் கிறிஸ் கிராஸ் பண்ண முடியாது. அலுமினியம் +3 சல்பர் -2, அப்ப Al2 SO4 thrice. கரெக்ட் பண்ணுங்க. Al2 SO4 thrice. நீ எழுதவே இல்லையா? இந்த ரியாக்ஷன் நான் வந்து எழுத சொன்னேன்ல. நான் இதை காமிச்சிட்டு இதை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இது கூட அலுமினியம் ஆட் பண்ணா என்ன ரியாக்ஷன் வரும்னு நான் கேட்டேன். நீ தப்பா கூட எழுதலாம், ஆனா எழுதணும்னு சொன்னேன். தெரியலன்றது இல்ல, இப்ப இவங்களாம் கரெக்டா எழுதுனாங்களா? தப்பு தானே அது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. நீ காப்பி பண்றதுல எதுவும் வந்து பெருசா வந்து அவார்டு கொடுக்க போறது இல்ல. ஓகேவா? நீ என்ன வரும்னு நினைக்கிறியோ அதை எழுது, எவ்வளவு தப்பா வேணா எழுது, எழுதாம இருக்காது, எழுதாம இருக்காது. இதை நான் கேட்டேன்னா அதை பண்ணு. தப்பா இருந்துச்சுன்னா ஆனா கூட இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், உன்னை திட்ட போறது இல்ல, கோவப்பட போறது இல்ல. இது என்ன மிஸ்டேக், இந்த இடத்துல இதை மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அதை சரி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மைண்ட்ல வரணும்ட்டு தான் இந்த ரியாக்ஷன் எழுத சொன்னது. ஓகேவா? ரைட். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுவே இந்த அலுமினியம் சல்ஃபேட் இருக்குல்ல, அப்ப இதை பேலன்ஸ் பண்ணும். ஓகேவா? இதை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க 3 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. காம்பவுண்ட் கிறிஸ் கிராஸ் பண்ணாதான் வரும். கிறிஸ் கிராஸ் அப்படின்ட்டு எடுக்காத. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அலுமினியம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபேட், இந்த +3 -2ன்னு உனக்கு தெரிஞ்சாதானே காம்பவுண்ட் எழுத முடியும். இல்லைன்னா எப்படி காம்பவுண்ட் எழுதுது? இப்போ இந்த Al2 SO4 இருக்கு thrice, இது கூட சோடியம் ஆட் பண்ற, அப்ப என்ன நடக்கும்? எழுது, இப்பயாவது எழுது, என்ன ரிசல்ட் வரும் அதை எழுது. இந்த அலுமினியம் சல்ஃபேட் கூட சோடியம் ஆட் பண்றோம். இது SO4 3 NaSO4 சோடியம் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்பதான் இதுக்கு -2 சொன்ன, நீயே சொன்ன சோடியம்க்கு +1 சொன்ன. அப்ப Na2 SO4 1, அப்ப Na2 SO4 பிளஸ் Al 3 எங்க போச்சுன்ட்டு இல்ல, இப்ப நீ இதை பேலன்ஸ் பண்ணணும். இங்க பாரு 3 இருக்கா, இங்க 1 தான் இருக்கு, அப்ப இங்க 3 போடணும். ஓகேவா? சல்ஃபேட் ஆயிடுச்சா, இங்க 2Al இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, அப்ப இங்க 2 போடணும். இப்போ
இங்க 6Na2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, அப்ப இங்க 6 போடணும். அதுதான் பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன். நேத்து அதுக்கு தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா வந்து திருப்பி திருப்பி சொன்னேன். இந்த 3க்கும் அலுமினியம் சல்ஃபேட் Al2SO4 ட்ரைஸ்க்கும் Na2SO4க்கும் அந்த 3 இங்க டிரான்ஸ்பர் ஆகும்ட்டு இல்ல. இப்ப இதுவே இதே அலுமினியம் சல்ஃபேட் அததான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல, அததான் நான் சொன்னேன். அது சொல்றப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இங்க பாரு, பிளஸ் அலுமினியம், இதுதான் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். நேத்து சொல்லிட்டு இருந்தோமா, நேத்து லெசன்ல ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் சொன்னோமா. அலுமினியம் சல்ஃபேட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் டு ஃபார்ம் சோடியம் சல்ஃபேட் பிளஸ் அலுமினியம். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்ல எனக்கு Na வந்து +1 தெரியும், சல்ஃபேட் வந்து -2 தெரியும். அதனாலதான் Na2SO4 ஆச்சு. இது வந்து +3 தெரியும், இது -2 தெரியும். அதனாலதான் Al2SO4 ட்ரைஸ். இந்த ஸ்கூல்ல எல்லாம் நிறைய இடத்துல கிறிஸ் கிராஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுவே வந்து ஒரு தப்பான ஒரு இது. காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் தெரியணும், அப்பதான் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஃபார்ம் ஆகாது. இப்ப இது ஃபார்ம் ஆயிடுச்சா, இப்ப செக் பண்ணும். Al2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. S வந்து 3 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. O வந்து இங்க 4 × 3 12 இருக்கு, இங்க 4 தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல 3 போடுறோம். ஓகேவா? இப்போ எஸ் ஓ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? எஸ் வந்து 3, 3 × 1 வந்து 3. O வந்து 12, 4 × 3 வந்து 12. இப்ப அலுமினியம் 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, அதனால 2. இங்க சோடியம் 2 × 3 6 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, அப்ப 6. இப்படிதான் பேலன்ஸ் பண்ணும். இந்த பேலன்ஸிங்க்கு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னோம். முதல்ல எதை சரி பண்ணணும்? எந்த காம்பவுண்ட்ல இருக்கிறதுலயே அதிகமான ஆட்டம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த அதிகமான ஆட்டம்ல எந்த ஆட்டம் நிறைய டிஃபரன்ஸ் வருது? ஆக்சிஜன் இங்க 4 இருக்கு, இங்க 12 இருக்கு, அப்ப முதல்ல ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணும். அடுத்து ட்ரையல் அண்ட் எரர்ல அடுத்ததெல்லாம் செக் பண்ணும். சல்பர் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஓகே. அலுமினியம், ஓகேவா? அலுமினியம் இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, அதனால இங்க 2. அடுத்து சோடியம் இங்க 1 தான் இருக்கு, இங்க 6 இருக்கு, அதனால சோடியம்க்கு 6. இப்ப இதே ஈக்குவேஷனு அதான் இந்த அலுமினியம் சல்பேட் இருக்குல்ல, Al2SO4 ட்ரைஸ். மெக்னீசியம் ஆட் பண்றோம். மெக்னீசியம் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், சல்பர் -2, அப்ப MgSO4 தான் ஃபார்ம் ஆகும். +2 -2 பிளஸ் Al. ஓகேவா? இப்பயும் பார்த்தோம்னா சல்பேட் 3 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, அப்ப இங்க 3 போடணும். ஓகேவா? அலுமினியம் இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, 2. மெக்னீசியம் இங்க 3 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, 3 போடணும். இப்படிதான் பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் பண்ணணும். அப்போ ஒரு ரியாக்ஷனு என்ன பேஸோ அதை ஃபாலோ பண்ணாதானே உங்களுக்கு வரும், இல்லைன்னா எப்படி வரும்? இந்த 3 ரியாக்ஷனும் நீங்க இன்னும் எழுதவே இல்லை, நானும் பார்த்துக்கினே இருக்கிறேன். எழுதுங்க. இந்த 3 ரியாக்ஷன் யார் எழுதுறது? எழுதிட்டியா நீ? பேலன்சிங் எல்லாம் காப்பி பண்ணக்கூடாது, ஓகே? நான் எப்படி போட்டேன் அது மாதிரி முதல்ல ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் தான் போடணும். நிறைய பேரு கெமிஸ்ட்ரியில அந்த 6Na 3Na2SO4 அப்படின்லாம் மக்கப் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது, மறந்துடுவேன். ரியாக்ஷனை தப்பா தான் எழுதுவேன். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன், இந்த காம்பவுண்ட் பிளஸ் இந்த காம்பவுண்ட் கிவ்ஸ் இந்த காம்பவுண்ட். அப்புறம் செக் பண்ணாதான் உனக்கு வந்து கரெக்டா ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ +1 எது இதெல்லாம் +1னா, ஹைட்ரஜன்ல +1 இருக்கு, சோடியம்ல +1 இருக்கு, பொட்டாசியம்ல +1 இருக்கு, லித்தியம் +1 இருக்கு. ஓகேவா? அப்புறம் சில்வர் +1 இருக்கு, காப்பர் +1 இருக்கு. காப்பர்ல 2.
ம், இரு இரு. அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பிளஸ் ஒன்னுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? பிளஸ் ஒன். ஓகேவா? ரைட். இது எல்லாமே பிளஸ் ஒன் அப்படின்னா என்ன? ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். அதான் மெயின். பிளஸ் டூல பிளஸ் டூல கால்சியம் பிளஸ் டூ, ஜிங்க் பிளஸ் டூ, மெக்னீசியம் பிளஸ் டூ, காப்பர். இது காப்பர் ஒன்னா, காப்பர் பிளஸ் டூ. இதுக்கு பேரு குப்ரஸ், இதுக்கு பேரு குப்ரிக். ஓகேவா? இதெல்லாம் டைரக்டா நேம் வந்துரும். ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குல்ல, இதெல்லாம் ட்வின்ஸ். ஓகேவா? அப்போ டிஃபரன்ஸ் காட்டணுன்றதுக்காக குப்ரஸ் குப்ரிக். ஓகேவா? ரைட். இதே மாதிரி அயன் பிளஸ் டூ, இதுக்கு பேரு ஃபெரஸ். ஃபெரஸ் சல்பேட்னு சொன்னோமா? அயன் வந்து பிளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? அப்புறம் பேரியம் இருக்கு, Ba பிளஸ் டூ. இதெல்லாம் பிளஸ் டூல நீ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது. பிளஸ் த்ரீல அலுமினியம் மட்டும் தான் பிளஸ் த்ரீல நீ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவ. இந்த இடத்துல அலுமினியம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் குரோமியம் இருக்கு, இன்னும் ஒரு சிலது இருக்கு. அப்புறம் அயன் பிளஸ் த்ரீ. இது அயனும் வந்து ட்வின்னா, அதனால இதுக்கெல்லாம் பேரியம், சில்வர், லித்தியம், மெக்னீசியம், ஜிங்க்னு வந்துடும். ஏன்னா ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். இந்த இடத்துல காப்பர் வந்து பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, பிளஸ் டூ இருக்கு. ஃபர்ஸ்ட் இது குப்ரஸ், செகண்ட் வந்து குப்ரிக். அயன்லயும் ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட், பிளஸ் டூ வந்து ஃபெரஸ், பிளஸ் டூ வந்து ஃபெரிக். ஃபெரிக். ஓகேவா? ரைட். இது எல்லாமே உங்களுக்கு ஜெனரலா தெரியணும். இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ல வரும். இன்னும் அதிகமா இருக்கு, ஆனா இதெல்லாம் ரெகுலரா வராது. ஓகேவா? இதுதான் நைன்த்ல உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க தப்பா எழுதுனீங்க நிறைய, ரிப்பீட்டடா தப்பு. ஏன்னா இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படின்றது உங்களுக்கு ஒழுங்கா தெரியல, அதனால மிஸ்டேக் பண்ணீங்க. ஓகேவா? ரைட். ஓகேவா? எழுதுறீங்களா இல்லையா? ம். ம். இது ஒழுங்கா தெரியல, ஃபார்ம் ஆகலன்றதுனாலதான் உனக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் மெக்னீசியம் சல்பேட்டு, ஃபெரஸ் சல்பேட்டு, பொட்டாசியம் சல்பேட், சோடியம் சல்பேட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. ம். ஏஜ் யார் வாங்கலாம்? ஏஜி சில்வர். காப்பர் காப்பரோட ஈக்குவேஷன் எப்படி? சியு, காப்பர் சியு பிளஸ் ஒன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், சியு டூ ரெண்டு எலக்ட்ரான் கொடுக்கும். இதுக்கு பேர் குப்ரஸ் குப்ரிக். நானா காப்பரோட இது சியூ சியு சிம்பிள் வந்து சியு. கேத்தோட கேத்தோட ஆனோட்லாம் வந்து இல்ல, பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான். புரோமின். என்னாச்சு? ஏன் புரோமின்? நான் புரோமின் பேரியம். இது பேரியம், Ba, பேரியம். புரோமின் வந்து Br, அது பாசிட்டிவ் இல்ல. ஓகேவா? சரி, எழுதியாச்சா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? இது டெய்லியும் வந்தோன்னா பார்க்கணும், உங்களுக்கு மைண்ட்ல பிக்ஸ் ஆகுற வரைக்கும் ரிப்பீட்டடா பார்க்கணும். பார்த்தாதான் உங்களுக்கு தெளிவா வரும். ஓகேவா? ஆல்ரெடி எழுதினவங்க அதை ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. இப்பயே கூட அழிச்சிட்டு நான் கேட்பேன், இதுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, பேர் என்ன அப்படின்லாம் கேட்பேன். Ba பேரியம், Ba பிளஸ் டூ, டூ பிளஸ் எல்லாம் பிளஸ் டூ. ஓகேவா? ஏஜினா சில்வர், கோல்டு வந்து Au, கோல்டோட சிம்பிள் Au. அவுரம்
அதோட மீனிங் எல்லோ அப்படின்னு மீனிங் லட்டின்ல. ஓகேவா? அழிச்சுட்டா இருக்கட்டும். ஓகே, இப்போ இதெல்லாம் பாசிட்டிவா? நெகட்டிவ்ல, ஓகேவா? நெகட்டிவ் மைனஸ். மைனஸ்ல நிறைய இருக்கு. மைனஸ்ல பாசிட்டிவ், பாசிட்டிவ் சிங்கிள் ஆட்டம் இருக்கு, அப்புறம் பாலி அட்டாமிக் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? கேட்டயான்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ் அயான்ஸ் பேரு கேட்டயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ் பேரு ஆனயான்ஸ். அண்ட் அயான்ஸ். ஆனயான் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு போகுமா, அதுக்கு பேரு தான் ஆனோட். ஆனயான் போறதுனால தான் அதுக்கு பேர் ஆனோட். பாசிட்டிவ் எலக்ட்ரோட் பேரு ஆனோட். கேட்டயான் போறதுனால தான் அதுக்கு பேர் கேத்தோட். நெகட்டிவ் எலக்ட்ரோட் பேரு கேத்தோட். ஓகேவா? அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்ப நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் இதுல நேமிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால கொஞ்சம் வந்து கவனமா வந்து பாருங்க. நேமிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். -1ல -1ல இந்த குளோரின், புரோமின், அயோடின், புளூரின். H வந்து மைனஸ், அப்புறம் Cl மைனஸ், F மைனஸ், Br மைனஸ், Br மைனஸ் புரோமின், Br மைனஸ். ஓகேவா? H மைனஸ், Cl மைனஸ், F மைனஸ், I மைனஸ், Br மைனஸ், I மைனஸ். ஓகேவா? ரைட். அப்புறம் -2ல O2 மைனஸ், O-2 இல்லைன்னா O-2. ஓகேவா? சல்பர் -2. அப்புறம் நைட்ரஜன் -3. ஓகேவா? N-3. இப்போ பாசிட்டிவ் அயன்ஸ்ல என்ன பண்ணும்? டைரக்டா அதோட நேமே சொல்லிட்டோமா? சோடியம்னா சோடியம். ஓகேவா? பொட்டாசியம்னா பொட்டாசியம். ரெண்டு ட்வின்னா இருக்கிறது மட்டும் பெரஸ், பெரிக். குப்ரஸ், குப்ரிக். மெர்குரிக், மெர்குரஸ். அது மாதிரி கூட இருக்கு. ஓகேவா? அவுரஸ், அவுரிக். கோல்டுக்கும் ரெண்டு இருக்கு. இது மாதிரி வந்து நிறைய லெட். ஓகேவா? I minus. I மைனஸ் இங்க இருக்கு. அயோடின், அயோடின் மைனஸ். இதுக்கு பேர் எல்லாம் எப்படி வரும்னா நேம். இதோட நேம் எல்லாமே சஃபிக்ஸ் வந்து IDE வரணும். IDE சஃபிக்ஸ்ல இருக்கணும். சஃபிக்ஸ்னா என்ன? ஒரு வேர்டுக்கு பின்னாடி சேர்க்கிறது வந்து சஃபிக்ஸ். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி சேர்க்கிறது. அப்போ ஹைட்ரஜனா ஹைட்ரைட், குளோரினா குளோரைட், புளூரினா புளூரைட், புரோமினா புரோமைட், அயோடினா அயோடைட், அயோடைடு. ஓகேவா? ஆக்சிஜன் ஆக்சைடு, சல்பர் சல்பைடு, நைட்ரஜன் நைட்ரைடு. ஓகேவா? -1, -2, -3. சரியா? -1, -2, -3. O minus 2. ஆமா. O-2 இல்ல 2- ரெண்டும் சேம் தான். ஓகேவா? ரைட்டா? இப்போ இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 14 இருக்கா? இந்த 14மே இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கூட ஜாயின் ஆகும். அப்போ
14 into 8 அத்தனை காம்பவுண்ட்ஸ் நம்ம எழுதுனது மட்டும் ஃபார்ம் பண்ணும். ஒரு பாசிட்டிவ், இந்த இந்த சோடியம் இருக்குன்னா சோடியம் ஹைட்ரைடு, சோடியம் குளோரைடு, சோடியம் புளூரைடு, சோடியம் புரோமைடு, சோடியம் அயோடைடு, சோடியம் ஆக்சைடு, சோடியம் சல்பைடு, சோடியம் நைட்ரைடு, இது மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இது மாதிரி ஃபார்ம் பண்ணும். இப்போ 14 into 8 எவ்வளோ? 14 into 8 112. ஓகேவா? சூப்பர். 112. இப்போ இதுல ஒரு பாசிட்டிவ் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோயே. எக்ஸாம்பிள் NH4 பிளஸ், இதுக்கு பேரு அமோனியம். ஓகேவா? அமோனியம் பிளஸ் 1. அப்ப இந்த 1 இந்த 8 கூட ஆட் ஆச்சுன்னா அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். பிளஸ் 8, 112 பிளஸ் 8. ஓகேவா? அப்ப ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா, இப்ப இதெல்லாம் உனக்கு தெரியும்னா இதை பேஸ் பண்ணி தான் மத்ததெல்லாம் நம்ம கத்துக்க முடியும். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ஒண்ணு தெரிஞ்சதுன்னா பிளஸ் 8, 112 பிளஸ் 8 120 மாறிடும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ்ல இவ்வளவு எழுதணுமா? C-4 வந்து கார்பைடு. C-4 கார்பைடுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா பிளஸ் 15, 120 பிளஸ் 15, 135 எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து உனக்கு தெரியும் மீனிங். ஓகேவா? ரைட். இதோட வேல்யூஸ் -1, -2, -3, -4 அது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ட்டு மீனிங். இப்ப நெகட்டிவ் அயான்ஸ்ல எழுதிட்டீங்களா? சிங்கிள் ஆட்டம் அயான்ஸ் கார்பைடு ஒண்ணு சேர்த்திருக்கேன். 8 + 1 9, C-4 கார்பைடு. ஓகேவா? இப்ப மேல இருக்கிறதுல ஓகேவா ஆயிடுச்சா? ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இதை அழிக்க போறேன். பேரியம். NH4 NH4 பிளஸ் வந்து போட்டீங்களா? அமோனியம். இப்போ பாலிஅட்டாமிக் அயன்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் சொன்னோம்ல, இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் -1ல பாலிஅட்டாமிக்ல OH கூட சேரும். OH மைனஸ். ஓகேவா? இதுக்கு பேர் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? இப்போ நீங்க எழுதுனீங்களே 15 பாசிட்டிவ் அயான்ஸ் எழுதிருக்கீங்கல்ல, அந்த 15ம் இந்த OH கூட சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பேஸ் கிடைக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, லித்தியம் ஹைட்ராக்சைடு, சில்வர் ஹைட்ராக்சைடு, காப்பர் 1 ஹைட்ராக்சைடு இல்ல குப்ரஸ் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? பேஸ் கிடைக்கும். இந்த நெகட்டிவ் அயான்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் அயான்ஸ்லாம் இந்த H+ கூட சேர்ந்துச்சுன்னா ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? H+ கூட சேர்ந்துச்சுன்னா ஆசிட்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், HCl, H+ Cl-, அதனால HCl மட்டும். இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். HBr ஹைட்ரோபுரோமிக் ஆசிட், HI ஹைட்ரோ அயோடிக் ஆசிட், HF ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ஓகேவா? அப்ப ஆசிட் அண்ட் பேஸ் வந்து இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா? -1, -1ல அதிகமா இன்னொன்னு அதிகமா யூஸ் பண்றது நைட்ரேட், NO3-, NiTrate, நைட்ரேட். எது ரொம்ப அதிகமா இருக்கோ ஆக்சிஜன் கூட தான் ஃபார்ம் ஆகும். எது ரொம்ப அதிகமா இருக்கோ அது 8, ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ் வந்து 8. இதுல இன்னொன்னு இருக்கு,
NO2 மைனஸ் இருக்கு. இது நைட் ரைட். நைட் ரைட். நிறைய பேர் இந்த நைட் ரைட்டுக்கும் இந்த நைட் ரைடுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நைட் ரேட்டுக்கும் நைட் ரைட்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா? ரைட், நைட் ரைட். சரியா? இதுதான் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணும். இப்போ -2ல எழுதியாச்சு. அது -1 எழுதுங்க. நான் காம்பவுண்ட்ஸ்லாம் கூட கேட்பேன் அடிக்கடி. இப்போ வெறும் வந்து கொஸ்டின்ஸ்லாம் இல்ல, இது ரிப்பீட்டர் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறன்றதெல்லாம் கிடையாது. இது -1. ஓகேவா? -2ல அதிகமா யூஸ் பண்றது சல்பேட். SO4-2 சல்பேட். இதுல இன்னொரு டைப் வெரைட்டி இருக்கு, SO3-2 சல்பைட். செகண்ட் வேரியன்ட். ஓகேவா? சல்பேட் சல்பேட். நெக்ஸ்ட் கார்பனேட், CO3-2 கார்போனேட். கால்சியம் கார்பனேட் ஆல்ரெடி பார்த்தோமா? கார்போனேட். ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு கூட யூஸ் பண்ணுவோம், ஆனா ஒரு ஒரு காம்பவுண்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். டைக்ரோமேட், Cr2O7-2 டைக்ரோமேட். பொட்டாசியம் டைக்ரோமேட், Cr2O7-2. ஓகேவா? Cr2O7-2. ஓகேவா? டைக்ரோமேட். டைக்ரோமேட். இன்னும் நிறைய இருக்கு. குரோமேட் இருக்கு, குரோமைட் இருக்கு. அப்புறம் இதுல -1ல இன்னொன்னு MnO4. இதுக்கு பேரு மேங்கனேட். பெர்மேங்கனேட். ஓகே, பெர்மேங்கனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னேட் ஒண்ணு இருக்கு, மேக்னைட் ஒண்ணு இருக்கு, பெர்மேங்கனேட். MnO4 எழுதுங்க. ஓகேவா? MnO4 குரோமியம், குரோமேட். ஓகேவா? குரோமேட். சரி, இப்போ -1ல பெர்மேங்கனேட் சொன்னேன். ஓகேவா? இப்போ இந்த கார்பனேட் இருக்குல்ல, ஒரு ஹைட்ரஜன் ஜாயின் ஆக போகுது, ஒரு ஹைட்ரஜன் ஜாயின் ஆக போகுது. ஹைட்ரஜன் +1, அப்ப +1 -2 வந்து -1 மாறிடும். அப்போ HCO3-, இது அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? HCO3-, இதுக்கு பேரு ஹைட்ரோஜன் கார்பனேட் ஆர் பைகார்பனேட். நிறைய இடத்துல பைகார்பனேட் தான் சொல்லுவோம். பைகார்பனேட். ஓகேவா? அதே மாதிரி சல்பேட் இருக்குல்ல, SO4. SO4 கூட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா HSO4- மாறிடும். ஓகேவா? -1. இதுக்கு பேரு பை சல்பேட். சல்பேட், கார்பனேட், நைட்ரேட், இது மூணுமே மறக்கவே கூடாது. OH மறக்கவே கூடாது. ஓகேவா? ரைட். இப்ப இந்த பெர்மேங்கனேட், குரோமேட், சல்பைட், நைட்ரேட் இதெல்லாம் எப்பயாவது தான் வரும். ஆனா சல்பேட், கார்பனேட், நைட்ரேட் அடிக்கடி வரும். ஓகே. அப்புறம் பைகார்பனேட் முக்கியமான கொஸ்டின்ல வரும், பைசல்பேட்டும் முக்கியமான கொஸ்டின்ல வரும். ஓகேவா? புரிஞ்சதா? இப்போ இதுல லாஸ்ட் 3. ஓகேவா? PO4-3 பாஸ்பேட்.
ஓகேவா? பாஸ்பேட் PO4 -3 பாஸ்பேட். ஓகேவா? இப்ப பாரு, ஆல்ரெடி 9 இருந்துச்சா? ஆல்ரெடி 9 இருந்துச்சா? 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகேவா? அங்க 15 பார்த்தோமா? பாசிட்டிவ்ல 15 பார்த்தோமா? இப்போ 15 into 20, 20. 15 2s are 30, 300. அப்ப இது தெரியும்னா 300 காம்பவுண்ட்ஸ் தெரியும்னா. இப்ப இந்த பாஸ்பேட் கூட ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? -3 வந்து -2 மாறிடுமா? -3 -2 மாறிடும். அப்போ ஹைட்ரஜன் பாஸ்பேட் வந்து -2. இந்த ஹைட்ரஜன் பாஸ்பேட் கூட இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா டைஹைட்ரஜன் பாஸ்பேட் -1. அப்ப 22 ஆகி போச்சு இப்போ. அப்ப 22 into 15. 22 into 15 என்ன? 330. ஓகேவா? அப்போ ஒரு புதுசா ஒரு காம்பவுண்ட் நீங்க பாக்குறீங்கன்னா, ஒண்ணு இந்த கார்பனேட்டுக்கு உனக்கு தெரியும், அந்த ஆப்போசிட்ல இருக்க மெட்டலுக்கு தெரியாது. அப்போ ஆப்போசிட்ல வந்து ஒரு புது காம்பவுண்ட் பாக்கணும்னா அது ஆப்போசிட் வச்சு புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டீங்கன்னா 22 காம்பவுண்ட்ஸ் உனக்கு தெரியும்னு அர்த்தம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ல இருக்கிற அந்த காம்பவுண்ட மகப் பண்றேன்னு பண்ணுவாங்க. அப்போ இந்த அலுமினியம் சல்பேட் Al2SO4 பிரைஸ் வர்றது தெரியவே தெரியாது. ஓகேவா? அலுமினியம் பாஸ்பேட் AlPO4 மட்டும் தான் வரும். அப்போ எப்படி அந்த ஃபார்முலா வந்து வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியலன்னா எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட். எழுதிட்டீங்களா? இதெல்லாம் இந்த மூணையும் சேர்த்தாச்சா? -3ல ஒண்ணு ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா -2 மாறிடும் ஹைட்ரஜன் பாஸ்பேட். இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா டைஹைட்ரஜன் பாஸ்பேட். பேஜ் எப்படி இருக்குது இல்ல? நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு? பாரு, ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது. உங்களுக்கு இது தெரியல அப்படின்றதுனால ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது, இவ்வளவு தூரம் போயிடுச்சு. இது எல்லாமே எங்க வருது உங்களுக்கு? 9th, 8th, 9th வருது. அந்த இடத்துல ஒரு ட்ரபிள் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா 10th அஃபெக்ட் ஆகும். 3 லெசனுமே அஃபெக்ட் ஆகும். கார்பன் காம்பவுண்ட் ஒரு தனி பிறவி, அது ஆர்கானிக் காம்பவுண்ட். நீ 11th கெமிஸ்ட்ரி எடுக்கிறன்னா 2 வால்யூம், ஒரு வால்யூம் ஃபுல்லா அதுவே இருக்கும், கார்பன் காம்பவுண்டே இருக்கும். ஓகேவா? ரைட். சரியா? ஒரு வால்யூம் ஃபுல்லா கார்பன் காம்பவுண்டே இருக்கும். அப்ப அதுக்கான பேஸ் வந்து 10th. இப்ப 10th இருக்க கார்பன் காம்பவுண்டை ஈஸியா வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 11th 12th அப்படி இருக்காது. ம்? நீ அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எடுக்கிறன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வராது. அக்கௌண்ட்ஸ் வேணுமா உனக்கு? ஓகே. இப்போ இதெல்லாம் எழுதிட்டீங்களா? இது எல்லாத்தையும் அழிக்க போறேன். கிளீன் ஆயிடுச்சுல? ஓகேவா? இப்போ பாசிட்டிவ்ல நீங்க எழுதுனதுல இருந்து ஒரு ஐட்டம் சொல்லுங்க. அர்ஃபத் நீ சொல்லு. H பிளஸ். நெகட்டிவ்ல இருந்து ஒரு ஐட்டம் சொல்லுங்க. B Br மைனஸ். ரெண்டுமே +1 -1 ரெண்டுமே சேமா இருக்குன்னா இதோட காம்பவுண்ட் HBr. நீங்க 2 பேர் பாசிட்டிவ்ல ஒண்ணு நெகட்டிவ்ல ஒண்ணு சொல்லுங்க. K பிளஸ் F மைனஸ். எல்லாம் +1 -1ல மட்டும் தான் சொல்லுவீங்களா? அப்ப KF மட்டும் தான். பொட்டாசியம் புளூரைடு. பேர் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் நேம் பொட்டாசியம், பாசிட்டிவ் அயன் அப்படியே பேர் வருமா? பொட்டாசியம் புளூரைடு. ஓகேவா? பொட்டாசியம் புளூரைடு. எதுக்கு அந்த நேமிங் வந்து ரிப்பீட்டடா சொன்னா அதுதான் அதோட நேம்.
நான் உன்னை ஒரு பாசிட்டிவ் அயன் கேட்டேன்னா பாசிட்டிவ் அயன் மட்டும் சொல்லணும். Na பிளஸ். நீ ஒரு நெகட்டிவ் அயன் சொல்லு. -6. H-1 இதுவும் +1 -1. அப்போ சோடியம் ஹைட்ரேட் NaH மட்டும் தான். ஏப்பா இந்த +1 -1 தவிர்த்து வேற எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு ஒரு கார்டு வந்து நான் போடணும்னு பாக்குறேன். கார்டு ஒண்ணு போட போறேன். இதுக்கு பாசிட்டிவ்ல இருந்து ஒரு கார்டு, நெகட்டிவ்ல இருந்து ஒரு கார்டு. இது ரியாக்ஷன் பண்ணா என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்? மெக்னீசியம் Mg+2. நீ சொல்லு நெகட்டிவ்ல. எது டைம் 8:30 40. பாலிஅட்டாமிக்ல ஏதாவது ஒண்ணு சொல்றா போடா. பாலிஅட்டாமிக்ல -1லயே இல்ல -3லயோ சொல்லு. பாஸ்பேட் PO4 -3. அப்ப Mg3 PO4 twice. Mg3 PO4 twice. ஓகேவா? இப்ப அலுமினியம் +3 நைட்ரேட் -1. அப்ப Al1 NO3 thrice. Al NO3 thrice. இப்ப அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா சொல்லு. உன்னை நம்பி தானே பின்னாடி உட்கார வைக்கிறேன். உன்னோட கவனம் செதறிக்கிட்டே இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏல் வந்து என்னது நம்பர்? ஏல் என்னதுடா? +3. OHக்கு எழுதலையா? எழுதிருக்கே இல்லையா? அப்புறம் ஏன் 2 சொன்னேன்? உக்கார. ஃபர்ஸ்ட் OH தான். நீ எழுதுனதெல்லாம் என்கிட்ட வந்து காட்டுற இப்போ. அப்ப Al1 OH வந்து thrice. AlOH thrice. அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இந்த ஜெலுசில் எல்லாம் குடிப்பீங்களா? வயிறு எரியுது அசிடிட்டிக்கு. ஆக்சுவலா அது என்ன தெரியுமா? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் என்னது? +2. OH -1. அப்ப MgOH twice. இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து ஆன்டாசிட்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆசிட். அசிடிட்டி அதிகமாயிடுச்சு, அதுக்கு ஆப்போசிட்டா பேஸ் கொடுக்கணும். ஆனா அதுக்கு பேர் வந்து ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் அதுல இருக்கும். ஆசிட் அதிகமா இருக்கு, அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு பேஸ் ஆட் பண்ணும். இல்லைன்னா அப்படியே வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆசிட் அதிகமா இருக்குன்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. அப்ப அதை கம்மி பண்ண என்ன பண்ணும்? பேஸ் ஆட் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிள், எறும்பு கடிச்சிருச்சு, லைட்டா வீங்கிருச்சு. அப்ப என்ன பண்ணும்? சுண்ணாம்பு தேய்க்கணும், கால்சியம் ஹைட்ராக்சைடு தேய்க்கணும். அப்ப என்ன ஆகும்? அப்படியே அந்த வீக்கம் போயிடும். ஏன்னா எறும்பு கடியில என்ன இருக்கு? எறும்போட ஸ்டிங்ல என்ன இருக்கு? என்ன ஆசிட் இருக்கு? ஃபார்மிக் ஆசிட். இதெல்லாம் 6th 7th வந்துச்சு. ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. இருக்கு. நான் தமிழ்நாடு புக் எல்லாம் படிச்சுட்டேன், சிபிஎஸ்இ புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன், ஐசிஎஸ்சி புக்ஸும் படிச்சுட்டேன், கேம்பிரிட்ஜும் படிச்சுட்டேன். இருக்கு. ஓகேவா? ரைட். பேரோட வரும். ஆசிட் பேர் ஃபார்மிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், மெலனிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட். புளியில டார்டாரிக் ஆசிட் இருக்கு. அப்புறம் தயிர்ல லாக்டிக் ஆசிட் இருக்கு. ஓகேவா? ரைட். அப்புறம் எறும்போட கொடுக்குல, எறும்போட ஸ்டிங்ல
அப்புறம் B யோட ஸ்ட்ரிங்ல ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. அந்த எறும்புல இந்த ரெட் ஆண்ட் இருக்குல்ல, ரெட் ஆண்டோட ஸ்ட்ரிங்ல தான் ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. அந்த ரெட் ஆண்டோட பேரு ஃபார்மேசி. அதனாலதான் அதுக்கு பேர் ஃபார்மிக் ஆசிட்டே வச்சாங்க. ரெட் ஆண்ட் கட்ட எறும்பு இல்ல, ரெட் ஆண்ட் ஃபார்மேசி அதோட பேரு. ஆப்பிள்ல மெலனிக் ஆசிட் இருக்கு. ஓகேவா, ரைட். டொமேட்டோல ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு. இது எல்லாமே வந்து 7th 8th வந்து வந்துரும். என்னென்ன இருக்கு அப்படின்றது வந்துரும். இப்ப எக்ஸாம்பிள், பேக்கிங் சோடா இருக்குல்ல, பேக்கிங் சோடா ஃபார்முலா என்ன? சோடியம் பைகார்பனேட் தான் பேக்கிங் சோடா. வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா வந்து அந்த பன்ல எல்லாம் போடுறாங்கல்ல, வாஷிங் சோடா, அதாவது துணி துவைக்கிறதுக்கு ஒரு பவுடர் போடுறோம்ல, வாஷிங் சோடா, அது சோடியம் கார்பனேட். பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட். NaHCO3 பேக்கிங் சோடா. Na2CO3 வாஷிங் சோடா. அப்ப இதோட நேம் எல்லாம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்ப ரெண்டுமே சோடியம் அப்புறம் கார்பனேட் தான் இருக்குன்ட்டு வந்து பேக்கிங் சோடாக்கு பதில் சோடியம் கார்பனேட்டை எடுத்து போட முடியும்? துணி துவைக்கிற சோப் தூளா எடுத்து போட முடியும்? ரெண்டு வேற வேற காம்பவுண்ட், வேற வேற ப்ராப்பர்ட்டி. அதனால தெளிவா இருக்கு. புரியுதா? அப்ப இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர். பாருங்களேன், இந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. இதுக்கு முன்னாடியில இருந்து எப்படி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். 12th உங்களுக்கு 11th 12th எப்படி இருக்கும்? ரெண்டு புக் கெமிஸ்ட்ரி. இப்போ உங்க கையில சயின்ஸ் புக் இருக்குல்ல, இதோட கொஞ்சம் திக்கா, இதோட கொஞ்சம் பேஜஸ் அதிகமா ரெண்டு புக், கெமிஸ்ட்ரி 1, கெமிஸ்ட்ரி 2, 2 வால்யூம்ஸ். அப்போ அதோட பேஸ் இதுதான். இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதோட பேஸ் இதுதான். இப்ப இருக்க கெமிஸ்ட்ரியில 4 லெசனுக்கும் அதே தான். 11th நீங்க போறீங்கனாலும் இருக்கிற 12 லெசனுக்கும் அதே தான். ஒவ்வொரு லெசனும் 40 பேஜ் வரும். ஒவ்வொரு லெசனும் 40 பேஜ் வரும். அப்ப இந்த பேஸ் தெரியலன்னா அங்க தெரியாது. அதனாலதான் இவ்வளவு இம்பார்ட்டன்டா இதை ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? ஜிங்க் காப்பரை ரீப்ளேஸ் பண்ணுது. ஜிங்க் டிஸ்பிளேசஸ் காப்பர். ஓகேவா? லெட் ரியாக்ட்ஸ் வித் காப்பர் குளோரைடு. இப்ப பாரு, காப்பர் 2 குளோரைடு, காப்பர் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, குளோரின் வந்து -1, குப்ரஸ் குளோரைடு. இது எல்லாம் காப்பர் 2 குளோரைடு. ஓகேவா? Cu என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +2. குப்ரஸ் குளோரைட்னா CuCl மட்டும்தான். ஓகேவா? இது குப்ரிக் குளோரைட், காப்பர் 2 குளோரைடு. ஓகேவா, ரைட். இப்ப இதுக்கு ரியாக்ஷன் என்ன வரும்? +2ல வந்து லெட் எழுதி இருக்கீங்களா பாருங்க. நீங்க எழுதினது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +2ல லெட் எழுதி இருக்கீங்களா? +2ல லெட் இருக்கான்னு பாருங்க. அதை எழுதுங்க. Pb+2. ஆல்ரெடி ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்துச்சுல, லெட் வந்து Pb+2. அது தெரிஞ்சாதான் இங்க காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப PbCl2, PbCl2 லெட் குளோரைட் பிளஸ் காப்பர். உனக்கு இது ரெண்டு கொடுப்பாங்க, இது என்னன்னு கேட்பாங்க. இல்ல ரியாக்ஷன் ஆகுமா ஆகாதான்னு கேட்பாங்க. ஆமா, இந்த சம்பவம் தெரியலன்னா எதுவும் பண்ண முடியாது. காப்பரை லெட் ரீப்ளேஸ் பண்ணும். இப்ப அதுவே லெட்டை தூக்கி வந்து ஜிங்க் சல்பேட்ல போட்டோம்னா ரியாக்ட் ஆகாது. ஏன்னா லெட் வந்து ஜிங்கோட லெஸ் ரியாக்டிவ். நோ ரியாக்ஷன், அப்படியேதான் இருக்கு. நோ ரியாக்ஷன், ரியாக்ஷனே கிடையாது. ஆமா, ஓகேவா? ஓகேவா, புரிஞ்சுதா? இன்னும் 3 மாடியூல் இருக்கு. ஆக்சுவலா இப்பயே முடிஞ்சிருக்கணும் இந்த 3 மாடியூலும். உங்களுக்கு அந்த உண்மையிலே காம்பவுண்ட் ஃபார்ம் பண்றதே தெரியல. காம்பவுண்ட் ஃபார்ம் பண்றதே தெரியலன்றதுனால அதுவே நம்ம ஒரு 1/2 மணி நேரம் எடுக்க வேண்டியதா போச்சு. ஓகேவா? அசைன்மெண்ட் 16 பாசிட்டிவ் அயான்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த 16 பாசிட்டிவ் அயான்ஸும் கொடுத்திருக்க 22 நெகட்டிவ் அயான்ஸ் கூடயும் ஜாயின் ஆகும்.
16 into 22. சீக்கிரம் போடுங்க பார்ப்போம். 16 into 22. 352. இப்போ இதோட ஆன்சர் மைண்ட்ல எப்படி போடணும்னு சொல்றேன். 22ன்னு ஒண்ணு இருக்குன்னா நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 2 into 11 எடுத்துக்கணும். 16 2s are 32. 32 into 11. 3 plus 2 5. 352. Mathematics multiplication science is not about அந்த நாளைக்கு எக்ஸாமுக்கு நான் இதை படிச்சிருவேன் மார்க் எடுத்துருவேன் இல்ல. நோ யூஸ். ஓகேவா? உனக்கு எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு உனக்கு அப்ளை பண்ண தெரியணும். அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸா கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டடா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா தான் அங்க ஆகும். உங்களோட அசைன்மெண்ட் வந்து இந்த 352 காம்பவுண்ட்ஸ் எழுதணும். 16 ஆனியான்ஸ் கூடயும் கேட்டையான்ஸ் கூடயும் 22 ஆனியான்ஸும் ஜாயின் ஆகும். இன்னும் கொடுக்கணும்னா சேர்க்கணும்னா சொல்லுங்க, சேர்க்கிறேன். குரோமேட் இருக்கு, குரோமைட் இருக்கு. ஓகேவா? 25 ரவுண்ட் ஆக்கிடலாமா? 16 into 25. இல்லடா, நீங்க வந்து அத நான் கேட்டதை நீங்க தப்பா புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சில விஷயங்கள் ஒன் டைம் பண்றோம் அப்படின்னா அது லைஃப் லாங். நாளைக்கு இன்னும் 3 மாடியூல் தான் இருக்கு. ஓகேவா? நாளைக்கு 3 மாடியூல் தான் இருக்கு. மொத்தம் வந்து இன்னும் 20 ஸ்லைட்ஸ் இருக்கு. 20 ஸ்லைட்ஸ் இருக்கு. ஓகேவா? ரைட். இந்த 20 ஸ்லைட்ஸ் வந்து டக் டக்குன்னு கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ வந்து ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, எப்படி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து அடுத்து என்ன இருக்கு? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஓகேவா? 2 டிஸ்பிளேஸ் ஆகும். அதாவது 2 காம்பவுண்ட் இருக்கு, ஸ்வாப்பிங் ஆயிடும். 2 மெட்டல் ஸ்வாப்பிங் ஆயிடும். அது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்லயும் இது மாதிரி வந்து இருக்கு. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து இவ்வளவு ஸ்லோவா போறதுக்கான ரீசனே இது தெரியலன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட். அப்புறம் லாஸ்ட் மாடியூல் கரோஷன். ஓகேவா? அப்புறம் ரான்சிடிட்டி, கரோஷன் அண்ட் ரான்சிடிட்டி. ரான்சிடிட்டினா இப்போ சாப்பாடெல்லாம் அப்படியே வந்து ஓபன் பண்ணியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டோம், நம்ம யூஸே பண்ணல, அப்படியே வச்சுட்டோம். நாளைக்கு என்ன ஆகுது? கெட்டு போயிடுதுன்னு சொல்றோம்ல, ரான்சிட். ஆக்சுவலா அங்க என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகுது. அதுதான் ரான்சிட். இதுதான் வந்து நாளைக்கு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா சரியாயிடும். எக்ஸாம்பிள், சிப்ஸ் பாக்கெட்டு, இந்த லேஸ்லாம் இருக்குல்ல, லேஸ் பாக்கெட்டு புஃப்னு இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, கொஞ்சமா இருக்கும். அந்த புஃப்னு இருக்குல்ல, ஏன் அது இருக்கு? ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அந்த சிப்ஸ் வந்து பதத்து போயிடும், ஒரு மாதிரி கிறிஸ்பியா இருக்காது, ரான்சிட் ஆயிடும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நைட்ரஜன் ஃபில்அப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா தானே அது வந்து ரான்சிட் ஆகும், பதத்து போகும். அப்ப அது எல்லாமே தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ். அப்ப இது மாதிரி ரைட்டா வந்து கிரியேட் பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்து போயிட்டே இருக்கும். இந்த மாடியூல் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த மாடியூல் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்லயே உங்களுக்கு காம்பவுண்ட் தெரியும்னா டக்குன்னு போட்டுடலாம், இல்லைன்னா எதுவும் போட முடியாது. ஓகேவா? 3 daysல எனக்கு அந்த 352 காம்பவுண்ட் வேணும். நீ நைட் எழுது, காலைல எழுது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? அந்த டேபிள் இருக்குல்ல, அழகா வந்து ஒரு பிரசன்டேஷன் மாதிரி வந்து எழுதி வீட்டுல ஒட்டு, என்ன வேணா பண்ணு, எனக்கு வேணும். 3 நாள்ல வேணும். தூங்குறியா தூங்கலையா அப்படின்ட்டுலாம் கிடையாது. முடிக்கலன்னா வீட்டுல சொல்லிட்டு வந்து இங்க உட்கார வச்சு கம்ப்ளீட் பண்ண வச்சுட்டு தான் அனுப்பிச்சுடு. ஓகேவா? இன்னைக்கு என்ன கிழமை?
ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடு. சண்டே எனக்கு வேணும். சண்டே உங்களுக்கு டியூஷன் இல்லைன்னு யார் சொன்னா? சண்டே இருக்கு. உங்க எல்லாருக்குமே சண்டே இருக்கு. சண்டே கிளாஸ் இருக்கு. சண்டே காலைல உனக்கு ஸ்கூல் இருக்கட்டும். அங்க காலைல அந்த பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சு 10 o'clock மேல எப்பயும் போல கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ரைட். நம்ம பிசிக்ஸ்ல ஒண்ணு, பயாலஜில ஒண்ணு, மேத்ஸ்ல இன்னும் 2 சாப்டர் முடிக்கணும் சண்டேக்குள்ள. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லா இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து எழுதுறது, போடுறது, அதுதான் வந்து ஒர்க் உங்களுக்கு. கம்ப்ளீட் பண்ணியே ஆகும். ம்? உங்களுக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுப்பேன். நீங்களும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? டன்.